நான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். இனி வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் என் லைஃப்ல என்னென்ன நடக்குதுங்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு, இப்ப கரண்ட்டா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, எல்லாரும் பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா, "ஏம்மா படிச்சுட்டு வீட்ல சும்மா இருக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போலாம் என் மனசுக்குள்ள தோணும், 2½ வயசுல கொண்டு போய் சேர்த்துனீங்க. இப்ப தான்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான்டா எனக்கு காலேஜே முடிச்சு வெளியில வந்தேன். அவ்வளோ கொடுமைடா. 2½ வயசுல அம்மான்னு சொன்னோனே கொண்டு போய் சேர்த்துனீங்க. அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. 10த், 11த், 12த் பப்ளிக்கு செம்மையா படி, செம்மையா படின்னு சொல்லி தூங்கமே இல்லாம 2 மணி வரைக்கும் படிச்சு, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு, அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அட்லீஸ்ட் சரி காலேஜ் போனானாச்சும் ஜாலியா இருக்கலாம்னு நெனச்சு போனா, காலேஜ் போனா தான் எனக்கு வம்பே ஆரம்பிச்சது. அட்லீஸ்ட் ஸ்கூல்னாச்சும் 7:30 மணிக்கு போனா போகுது. காலேஜுக்கு 7 மணிக்கு போயே ஆகணும். பல மலைகள தாண்டி, கடல தாண்டி தான் பார்த்தீங்கன்னா போ வேண்டியதா இருந்தது. காலையில ஒரு சில நாள்லாம் சாப்பிடாம ஓடிட்டு கிடந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்ப தான்டா ஒரு 6 மாசமா நிம்மதியா இருக்கிறேன். நான்லாம் கல்யாண காட்சிக்கு இப்ப தான்டா போயிட்டுருக்கிறேன். அப்போலாம் கல்யாண காட்சிக்கே கூட்டிட்டு போமாட்டீங்க. அந்த நிலைமையில நானே இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே 7 மணிக்கு போயிருவேன். சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து சேருவேன். வந்தோனே எங்கே ரொம்ப டயர்ட்ல தூங்கிருவேன். ஒரு கல்யாணத்துக்கு போனதில்ல, ஒரு காட்சிக்கு போனதில்ல. இப்போ தான் ஏதோ போய் இப்படிலாம் நடக்குமாங்கிறதே தெரிஞ்சுட்டுருக்கிறேன். இனிமேல் எவனாச்சும் வந்து ஏன் வேலைக்கு போலின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் உங்கள் நம்பர் போட்டுருவேன், உங்கள் அட்ரஸையும் போட்டுருவேன். ஜாலியாக எல்லோரும் கலாய்ப்பாங்க, வாங்கிட்டுருங்க. ஏன்னா நான் அவ்வளோ நொந்துட்டேன். இனிலாம் வந்து மனசுக்குள்ளேயே திட்ட மாட்டேன். நேரடியாக திட்டுறக்க ஆரம்பிச்சிருவேன். பி கேர்ஃபுல்.